இங்கே அரவிந்த் சாமி 3 ஹவர் பாவம் வெயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாங்க. சென்னையில் ஒரு மெய்யழகன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறப்ப நம்பலைங்க, ஆனால் இப்போ பார்க்குறப்ப தான் நம்புகிறேன். ஷவுட்டிங் பேர்ட்ஸ் ஆர் பேபிஸ். இவங்க ஆயுட்காலம் 20லேருந்து 25. சூழ்நிலை நல்லா இருந்தால் அக்கார்டிங் டு சர்க்கம்டன்ஸ். காதலர் தினத்துக்கு மட்டும் வராதிங்க, ரைட்டுங்களா? அது கம்பல்சரி சொல்லிடுறேன். ஏன்னா அது பார்க்கறதுக்கு இங்கே நிறைய கூட்டம் வரும். டீ காஃபி பன்னு காதலர்கள் பார்க்கறதுக்கு. காலால் சாப்பிட்ற ஒரே ஜீவன் இங்கே பாருங்கள். காலால் எடுத்து சிகரெட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு இது வேணாம். இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட லைஃப் எப்படி போகும்னா திருவள்ளுவர் மாதிரி ஆகிடுவீங்க. சென்னையில் ஒரு மெய்யழகன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறப்ப நம்பலைங்க, ஆனால் இப்போ பார்க்குறப்ப தான் நம்புகிறேன். இங்கே வந்து நம்ம சென்னையில் மெய்யழகன் வீடு மாதிரியே அந்த கிளிகள்லாம் வந்து உட்காந்துருக்க மாதிரி நம்ம அரவிந்த் சாமி அந்த படத்தில் எப்படின்னா ஃபீல் பண்ணுவாரோ அதே மாதிரி ரியல் லைஃப்பில் கிளிகள்லாம் இருக்குது, கிளிகள்லாம் சாப்பிடுன்னு சொல்லி நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் ஒரு மெய்யழகன் வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நம்ம சேப்பாக்கத்தில் நம்ம வியூஸுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோவே நான் போடுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ளே வந்து நான் ஸ்லாட் புக் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை, இது ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை வந்து புக் பண்ணியிருக்கோம் 4:30 to 6:30. இங்கே வந்து எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் ஆல்ரெடி ஒரு 20 பேர் வந்திருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே வந்து எத்தனை கிளிகள் வருது, என்னென்ன ஃபுட்டு தராங்க. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க வந்து எப்படின்னா பண்ணுறாங்கன்னா. ஏன்னா லைட் கலர் ட்ரெஸ்ஸு, சவுண்ட் ஓவராக போடக்கூடாது, இன்னொன்று ஃப்ளாஷ் வச்ச மாதிரி கேமராஸும் யூஸ் பண்ணக்கூடாது, நிறையா ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி இப்போ ஒரு 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 20 பேர் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நிறையா மேஜிக்ஸ் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒன்ஸ் புக் பண்ணதுக்கப்புறம் இங்கே போனீங்கன்னா 5 மணிக்கு தாங்க திறப்பாங்க. 5 மணிக்கு திறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து செக்கிங் பண்ணுவாங்க, எந்த பேரில் யார் யாருன்னா எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லி. நீங்கள் புக் பண்ணுறப்பயே இத்தனை பேர்னு சொல்லி புக் பண்ணிட்டா, அதாவது வார நாட்களில் வந்து நிறைய பேர் புக் பண்ணலாம். வார கடைசியில் சாட்டர்டே சண்டே வந்து லிமிட்டட் பீப்புள்ஸ் தான். இவங்க வந்து அந்த லிஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ நான் என் பேர் கார்த்திக்னா, ஸோ கார்த்திக்னு சொன்னேன், எத்தனை பேர்னு சொன்னேன். அவங்க அந்த அத்தனை பேர் வந்து உள்ளே விட்டாங்க. ஸோ உங்களோட புக்கிங் பிரகாரம் தாங்க விடுவாங்க. நீங்கள் அந்த புக்கிங்னு எடுத்துக்கோங்க. அந்த புக்கிங்னு பண்ணதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து அந்த கிளி வரத்துக்கு ஒரு 1/2 hour முன்னாடி அவரோட மேஜிக்னா காமிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ மெய்யழகன், இந்த ரியல் மெய்யழகன் சொன்னது வந்து உண்மை தாங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப ரொம்ப கள்ளக்கடவும் இல்லாத ஒரு ஆள். வந்து என்னென்னா பேசணும், அவர் வந்து அரசியலை பற்றியும் சரி, இல்லை சமுதாயத்தை பற்றியும் சரி, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தையும் ஒரு காமெடியோடையும் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நோக்கத்தோடையும் இங்கே வந்து ஒரு மேஜிக்குள்ளே சொல்கிறாரு. அந்த மேஜிக் பார்க்குறப்போ டைம் போனதே தெரியலங்க. ஒரு 1/2 hour வந்து அவர் மட்டும் பண்ணாமல் அங்கே வந்து எல்லாத்தையும் வந்து எங்கேஜாக வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே மேஜிக்னா பண்ணார். ஏன்னா கிளி வரத்துக்கு ஒரு 1/2 hour ஆகும். பாதி பேர் தான் இங்கே அலோடு, மீதி பேர் வந்து மேலே போயிருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஸ்லாட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்னு நினைக்கிறேங்க. ஸோ 50 பேரில் வந்து ஒரு பாதி பேர் மேலே போயிட்டேன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் உட்காரல, அவங்களுக்கு தான் சீட்டிங் வசதி இருக்குது. ஸோ மீதியெல்லாம் மேலே போய் உட்காந்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்து கீழே உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டாக போனதுனால கீழே உட்காந்துக்கிட்டோம். மீதியாக லாஸ்ட்டாக வந்து எல்லாருமே மேலே போயிட்டாங்க. அதுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தார், இன்னொருத்தர் அவங்க ஒய்ஃபு இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக எங்களை வந்து வழி நடத்துகிறாங்க. இவர் வந்து பேசுகிறப்ப நான் இந்த ஒரு கயிறு மேஜிக் மட்டும் இல்லைங்க, செல்லு வச்சு மேஜிக் பண்ணார். எனக்கு வந்து என்னடா இவர் வந்து கிளி தான் காமிக்க போகிறான்னு பார்த்தா, இந்த மேஜிக்னு நான் எந்த ரீல்ஸுமே பார்த்தது இல்லைங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து மேஜிக்னால் வந்து இங்கே போய் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே மேஜிக் பற்றி பேசவே இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு ஓகே, இந்த டைம் போனது தெரில. அவங்களும் வந்து ஆடியன்ஸ் என்கேஜாக வந்து நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு என்ன மைண்ட் செட்டில் ஓடி இருந்துச்சுன்னா, கிளி எப்பப்பா காமிப்பீங்க, நான் வந்து கிளியை பார்க்க தான் வந்தேன். மெய்யழகன் படத்தில் வந்து அந்த 15,000 கிளி வந்து நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவர் சொல்லிட்டாரு, இப்போ சீசன் கிடையாது, இப்போ 15,000 கிளி வராது, ஆனால் வரும், ஒரு 1000 to 500 வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் நவம்பர்லேருந்து டிசம்பர் இல்லைன்னா ஜனவரி கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் நிறையா பார்க்கலாம். நீங்கள் அப்போ வந்து உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவர் இவ்வளோ எங்கேஜாக பேசுவாருன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இவரோட சமூகம் சார்ந்த அந்த நல்ல செயலும் வந்து நிறைய இருக்குங்க. அதை வந்து நம்ம பேசுகிறப்ப தான் தெரியுது இவர் எவ்வளோ ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்காருன்னு. இவர் வந்து என்ஜிஓனா கிடையாதுங்க, ஆனால் இவர் வந்து ஒரு மிலிட்ரியில் இருக்கிற ஒரு ஜிம் ட்ரைனர். ஸோ இவர் அங்கேருந்து வேலையை விட்டு இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிக்காகவும் பறவைகளுக்காகவும் வந்து ரியல் மெய்யழகனாகவே வாழ்ந்துட்டுருக்காரு. எனக்கு கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அது நம்ம சென்னையில் வந்து இப்படின்னா இருக்காங்களான்னு சொல்லி என்னால் நம்ப முடியல. ஆனால் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாகவும் குழந்தைங்க
அவர்கிட்ட ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு அவர் வந்து டைம் போனதே தெரிலங்க. அவர்கிட்ட வந்து நான் சில பல இன்டர்வியூஸ் தான் எடுத்திருந்தேன். அதை வந்து இந்த வீடியோவில் போடுறேன். இதில் பாதி போட்டிருப்பேன், மீதி வந்து பார்ட் 2ல் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அவர் வந்து பேசின விஷயங்கள் என்னென்னா, மெயினாக வந்து எல்லாமே மரங்கள் நடுங்க. மரங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. நீங்கள் சோஷியல் அவேர்னஸ் ஏதோ பண்ணணும், இல்லை இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ஏதோ பண்ணணுன்னா நீங்கள் வந்து மரங்கள் நடுங்கன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து எப்படி சொல்லணும்னா, உட்கார வச்சு ஒரு லெசன் நடத்தலை, அவர் ஒரு மேஜிக் மூலயமா ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணி ஓகே மக்கள் வந்து இப்படி எங்கேஜாக வச்சு தான் கவனிப்பாங்கன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால தான் மேஜிக்னால் வச்சு அதன் மூலியமாக வந்து அவர் சொல்கிறாரு. கேட்கவே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. சரிங்க, வந்த விஷயம் எதுக்குன்னு சொல்லி நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம வந்த விஷயம் வந்து கிளி பார்க்குறதுக்கு தான். அதை விட்டு இவர் எங்கே எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சரி எப்படா முடிப்பீங்கன்னு ஒரு லெவலில் வந்துடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே, அந்த ஒரு டைம் வந்து எனக்கு வரப்போகுதுன்னு சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். என் ஒய்ஃப்கிட்டையும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி சொல்லிட்டு இருந்தேன் எப்போ முடிப்பாங்க. பட் இவர் பேசிகிட்டு இருக்காரு. பேசுகிறது வந்து ஓகே. ஆனால் இவர் இவ்வளோ பேசணும்னு நினச்சிருந்தா நம்ம முன்னாடியே வந்துட்டு வேறு பிளான் பண்ணி வந்திருக்கலாம். இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஆனால் டக்குன்னு நான் மைக் கூட அங்கே வைக்கல. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு வழியாக முடிச்சிட்டாரு. கிளினா வந்துடுச்சுன்னு சொல்லி மேலேருந்து அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. ஏன்னா பாதி பேர் மேலே போயிட்டாங்களே. நாங்களும் வந்து ஸ்டெப் ஏறி மேலே போனோம். பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. நான் வந்து நினச்சேன் ஒரு 15 பேர் 20 பேர் தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் ஒரு ஸ்லாட்டோவில் 30 பேர், இந்த பக்கம் ஒரு 20 பேர், ஒரு 50 பேர் இருக்காங்க. அதுக்கு மேலே யாரும் அலௌடு இல்லை. இன்னொன்று அங்கே வந்து ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க, லைட் கலர் ட்ரெஸ்ஸு ஃப்ளாஷ்னு அடிக்கக்கூடாது. இன்னொன்று கிளிகள் வந்ததுக்கப்புறம் யாரும் நகரக்கூடாது. இந்த பக்கம் அந்த பக்கமோ அந்த பக்கம் இந்த பக்கமோ யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அமைதியாக உட்காந்துட்டு வீடியோ கேப்சர் பண்ணோம். இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆம்பளை ரிங் இல்லாத பொம்பளை. நான் சொன்ன 16,600 காதலர்கள் லவர்ஸ் டேக்கு வந்துடுறாங்க. கண்ணை வேற கட்டிங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. என்னோட தொட்டிலாம் கொடுத்துட்றாங்க. காதல் ஓகே ஆயிடுச்சுன்னா தொட்டிலாம் நான் என்ஜிஓ கூட இல்லைம்மா. பாவம் கல்யாணம் பண்ணி ரொம்ப அவஸ்தையில் இருக்கீங்க. கல்யாணம் முன்னா வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். தொட்டி கொடுத்துட்றாங்க. காதல் மலர்ந்துருது. நம்ம மீனாட்சி அம்மா கனவுல வந்தாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நம்ம பசங்க ஜாக் அண்ட் ரோஸ் வராங்களே, நான் லைட்டு கலர் ட்ரெஸ்ஸு போட்டணுன்னா இவங்க லைட்டாக ட்ரெஸ்ஸு இவங்க வாட்டத்துக்கு போட்டுன்னு வந்துடுறாங்க. அதாவது பரவாயில்ல. மீனாட்சி கனவுல வந்து கேட்டாங்க, ஜாக் அண்ட் ரோஸ் வராரு, ஒரு மாதம் ஜாக்கு ரோஸ் கூட வராரு, இன்னொரு மாதம் லாவெண்டர் கூட வராரு, இன்னொரு மாதம் ஜாஸ்மின் கூட வராரு. நான் யார் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்குறாங்க. என்னம்மா யாருக்குமா கல்யாணம்? மதுரை மீனாட்சி கிட்ட வேண்டிக்கிறாங்க. என்ன சொல்லலாம்? ஒரு ஆள் கூட வந்தால் தானம்மா கல்யாணம் நடக்கும். இப்படியும் கல்யாணமும் நடந்தது. சில பேருக்கு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. என்கிட்ட வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் அஜித்தா எங்கம்மா எங்கே என் பொண்டாட்டி போயிடுச்சா? ரைட். இந்த எண்ணத்தில் வராதிங்க. யூ கம் ஜனவரி, திஸ் பிளேஸ் பிகம் எ ஹெவன். இதெல்லாம் காலால் சாப்பிட்ற ஒரே ஜீவன். இங்கே பாருங்கள், காலால் எடுத்து சிகரெட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க பாருங்கள். தெரியுதா? இவங்களுக்கு நீங்கள் மரங்கள் வைங்க, தண்ணி வைங்க. தண்ணிம்மா, குடிக்கிற தண்ணி வைங்க. தாடி ரிங் இருக்கிறது ஆம்பளை, ரிங் இல்லாத பொம்பளை. சவுட்டிங் பேர்ட்ஸ் ஆர் பேபிஸ். இவங்க ஆயுட்காலம் 20லேருந்து 25. சூழ்நிலை நல்லா இருந்தால் அக்கார்டிங் டு சர்க்கம்டன்ஸ். உங்களுக்கு இது வேணாம். இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட லைஃப் எப்படி போகும்னா திருவள்ளுவர் மாதிரி ஆகிடுவீங்க. குரல்லாம் இதை ஆரம்பிச்சு. இவங்க நம்மளை சன்னியாசி வாழ்க்கை எடுத்துன்னு போவாங்க. திறந்துரு, எல்லாமே திறந்துரு, இயற்கையோட வாழ வந்துரு. அதனால் இதை விட மரங்கள் நட்டுட்டா வேலை முடிஞ்சு போகுது. அதான் வந்தவுடனே ஃபஸ்ட்டு அதான் சொல்லுவேன். நிறைய பேர் தப்பாக நினைப்பாங்க. தப்பு இல்லை. இது மகாபாரத்தில் அபிமன்யு உள்ளே போயிடுவார் சக்கராயத்துக்குள்ளே. வெளியில் வர வழி தெரியாது இல்லையா? உள்ளே போயிடலாம், வெளியில் வர முடியாது. அதனால் இது நமக்கு வேணாம்னா காதலர் தினத்துக்கு மட்டும் வராதிங்க. ரைட்டுங்களா? அது கம்பல்சரி சொல்லிடுறேன்.
ஏன்னா அதை பார்க்கறதுக்கு இங்கே நிறைய கூட்டம் வரும். டீ, காஃபி, பன்னு, காதலர்கள் பார்க்கறதுக்கு. இந்த பாட்டெலாம் காணாமல் போயிடும். இந்த பாட்டு கூட மெய்யர்கள் நடிச்சிருக்குது எல்லாமே. இந்த செடிகள் ஆமாம் எல்லாமே எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்படியே பாலைவனமாக ஆயிடுச்சு என் வீடு. இன்னொரு வீடு ரெண்ட் எடுத்து அரவிந்த் சாமிக்கு அந்த வீடு செட் பண்ணாங்க. இங்கே அரவிந்த் சாமி 3 ஹவர் பாவம் வெயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாங்க. அந்த டைமுக்கு வரதுக்காக கிளி வரதுக்காக அப்படியே. ஆமாம், அவர் அப்படியே அசையாமல் இருந்தார், கேரக்டராக இருந்தார், சிரிக்கலாம் மாட்டார். எப்படி வச்சுக்கிட்டாரு? ஆமாம், இப்போ நீங்கள் பேசுகிறீங்களே, நான் நடுவில் பேசுகிறேன், இப்படி தான் முறைப்பார். நீ பேசுன அப்படி தான் கேட்பேன். அந்த கேரக்டரை வாழ்ந்து நிற்பாங்க. கார்த்திக் சார் ஃபேமிலியோடு வந்தார், குழந்தைங்களோட வந்தார். இவர் டாக்டரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்க. யார்? அரவிந்த் சாமி, பிரேம் சார் 1 இயராக வந்து அவங்க ஃபேமிலிலாம் வரும். பிரேம் சாரோட பூனை இங்கே தான் இருக்குது. ஒரு 50 பூனைகள் இருக்குது. ஆமாம், செலிப்ரிட்டிஸ் பூனை நான் தான் வளர்த்துன்னுக்கிறேன். என்கிட்ட கொடுத்துருவாங்க கிஃப்டாக. ரொம்ப நல்லவனாக இருந்தால் ஊரில் எப்படி நல்லா. அவன் பேர் சமுத்திரக்கனி, பிரேம் சாரோட பையன். பிரேம் சாரோட உயிர் இந்த அந்த காலத்தில் விட்டலாச்சாரியார் படம்லாம் பார்த்துருப்பீங்களா? சாமியார் உயிர் கிளியில் இருக்கும். அதுமாதிரி பிரேம் சார் உயிர் அந்த பூனையில் இருக்குது. ஆரம்பிச்ச விஷயத்த சொல்ல வந்தீங்க, மறந்துட்டீங்க. எது சார்? அதான் அந்த பெயின் வாழலாமல் சாவலான்னு இருக்கும்போது என்ன இவங்க மன ஆறுதல் கொடுத்து வாழ வச்சாங்க. நம்ம 16 வருஷம் எங்கள் அப்பாவோட இறந்த கணக்கு சார். திதி எல்லாமே சொல்லணும்னு சொல்கிறீங்களே, எங்கள் அப்பாவோட திதி கணக்கு. அது பிண்டை வைக்க மேலே வந்தேன். அப்போ தான் எனக்கு இவங்க என்னை வாழ வச்சாங்க. பயங்கரமான பெயின். நான் எம்எஸ்சி ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி யூஎஸ் போகலான்னு இருந்தேன். Y2K அந்தமாரி இதில் எல்லாமே தலை போயிடுச்சு. வியாபாரத்தை பார்க்க வேண்டியதாச்சு. என் தங்கச்சி சொத்து வேணும்னு உட்காந்துட்டான். எங்கள் அண்ணனுக்கு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுமாரி பல பிரச்சனை வரும் இல்லைங்களா? அது எல்லாமே சால்வ் பண்ணுறம்போது சிக்கலில் மாட்டிக்கினேன் நான். அப்போது பீச்சுக்கு போனால் சுண்டல்காரன் பிரச்சனை, காதலர்கள் பிரச்சனை, நிம்மதியாக பார்க்கவும் விட மாட்டாங்க. சரி, மேலே வந்து பார்க்கும்போது இந்த பறவைங்களோட சத்தம் என்ன மன அமைதி கெடுத்துது. ஒரு நாள் நனைந்த அரிசிகளை சாப்பிடும்போது கிளிகள் வந்தாங்க. நான் உடனே கிளிகளுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லிட்டு அதெல்லாம் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி இவங்களுக்கு என்னென்ன போடலாம் அதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சது நம்ம ஊர் கிளிகள் இந்த சூரியகாந்தி விதெல்லாம் சாப்பிட்றதில்ல. நனைந்த அரிசிகளும் வேர்க்கடலையும் சீசன் ஃப்ரூட்ஸ். அதுவும் சீசன் ஃப்ரூட்ஸில் என்ன இருக்குதோ அது நம்ம ஊர் ஆர்கானிக் தான் சாப்பிடுவாங்க. இவ்வளோ பெரிய கொய்யாலாம் சைனாலேருந்து வருது இல்லையா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டால் காரி துப்புறாங்க. எப்போ இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நம்ம பேப்பரில் சாஸ் ஊற்றி கூட சாப்பிட்ருவோம். நம்மளுக்கு பேப்பர் முக்கியம் இல்லை, சாஸு தான் முக்கியம் இல்லையாம்மா? பேப்பர் நாளைக்கு டாய்லெட்டில் தான் தெரியும் இல்லையா? அவனை பன்னு பண்ணுறான்னா பேப்பரில் ஏதோ பண்ணுறான்னா தெரியாது. அதுக்கோசம் அவன் ஃபஸ்ட்டு சாஸ் எடுத்து வந்து வைப்பான். ஏன்னா அது ஊற்றிட்டு அவங்களுக்கு என்னமே தெரியாது. அதனால் இவங்களும் அப்படி இல்லை. இதெல்லாம் எப்படி சாப்பிட்றேன் காரி துப்புவாங்க. அவங்களாம் தேர் லிவிங் வித் நேச்சர். அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. அவங்க இறந்து போகிறது தீபாவளி. என்னோடய பார்வையில் தீபாவளியில் பாதி பறவைங்க. வீட்டு நாய்ங்களாம் பார்த்திங்கன்னா காது தொங்கி இருக்கும், பல்ஜாயிடும் அப்படியே. இதெல்லாமே நம்ம பண்ணுற பாவம் தான் நம்மளுக்கு வருது. இந்த இனங்களை வாழ வச்சாவே போதும், நம்மளை அவங்க ஈஸியாக வாழ வச்சுருவாங்க. அதனால் இந்த இனங்களை அழிக்காதீங்க, விலங்குகளை அழிக்காதீங்க, மரங்களை வைங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா நான் பார்த்தது இதுதான். ஸ்கூபா டைவிங்கும் போங்க. கடலுக்கு கீழே ஒரு நல்ல உலகம் இருக்குது. நல்லா மீன் சாப்பிட்றீங்க இல்லையா? ஒரு நாள் உங்களை மீன் சாப்பிட்டுமே, ஏன் பயப்படுறீங்க? கீழே உள்ளே போங்க. அதுக்குன்னு ஸ்விம்மிங்கே தெரியாமல் சிலிண்டர்லாம் மாட்டிக்கின்னு குடிச்சிட போகிறீங்க. அது ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. பேக் சைடாக குதிக்கணும். கடலுக்குள்ளே பேச முடியாது, சைகளை பேசலாம். ஈஸி தான், கற்றுக்கணும் போங்க. அது கடல் கீழே எவ்வளோ அமைதியான உலகம். மனுஷன் பார்த்தது 5% தான் நான் கடலுக்கு கீழே. அவ்வளோதான் அவனுக்கு தெரியுமா? இன்னும் எவ்வளோ
பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்ம இதுலேயே இவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய இதை பற்றி ஆராய்ச்சி எவ்வளோ பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு புக்காக எழுதிட்டு இறக்கும்போது இன்ஃபர்மேஷன் கொடுத்து இறந்துடும். அவ்வளோதான். நானா எலெக்ஷனில் நம்ம நிற்க போகிறேன். நமக்கு எந்த ஆசை இல்லைம்மா. அந்ததான் அவார்டு கொடுக்குறதெல்லாம் கூப்பிட்றாங்க, நான் எதுக்கும் போகிறதில்ல. நம்ம எதுக்கு அவங்க கூடலாம் அவார்டு வாங்கி, நம்ம இறைவன் அவார்டு இருந்தால் போதும். அவன்கிட்ட மறு பிறவி வேணாம், வா வேணாம், அங்கேயே இருந்தோம், சேஃப் ஜோனில் இருந்தால் போதும். இன்னும் வந்து இதெல்லாம் யாருமா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு எதிரே கொள்ளடிக்கிறாங்க. இது நம்ம பார்க்கணும். நம்ம கண்ணுக்கு எதிரே குழந்தைங்கள்லாம் மடிகிறத பார்க்குறதுக்கு நமக்கு அந்தளவு தெம்பு இல்லை. ரைட்டுங்களா? தேங்க்யூ ஸோ மச். விஜய் ஜேசுதாஸ் அவர் பர்த்டே எங்கே பண்ணார். நிறைய செலிப்ரிட்டிஸ் வராங்க சார். தே ஆர் டூயிங் பர்த்டே இயர். சொர்க்கத்தை காட்டுற சொர்க்கம் நாட் மேட் இன் ஹெவன், ஹெவன்ஸ் ஆர் நாட் மேட் இன் ஹெவன். நான் மேட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தா போதும்.